உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவரை காலம் 1ஆம் ஆண்டு 4ஆம் வாரம் நாள் 22/12/2025 திங்கள். கருவுற இயலாதிருந்த அண்ணா வேண்டுதலும் பொருத்தனையும் செய்து சாமுவேல் என்ற ஒரு மகனை பெற்றெடுத்தார். விடாது வேண்டி பெற்றெடுத்த மகனை ஆண்டவரிடமே அவரின் பணிக்கை ஒப்படைக்கிறார். இந்த நிகரற்ற தியாகியின் கதை இன்றைய வாசகமாய் அமைகிறது. தேடுவோம், கண்டடைவோம். ஆண்டவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்றறிந்த அண்ணா தன்னுடைய அவல நிலையிலேயே தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார். வெகுவாய் அழுது, ஆண்டவரே, உம் அடியாரின் துன்பத்தை கண்ணோக்கி பாரும், உம் அடிமையை மறவாது நினைவு கூர்ந்தருளும் 1:11 என்று வேண்டுகிறார். ஆண்டவரின் திருமுன் அதிகம் வேண்டுகிறார் 1:12. இறைவன் இறங்குகிறார் 1:19. ஆண்டவரிடத்தில் அவரை கேட்டு அடைந்ததால் அவருக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறார் 1:20. துன்ப துயரங்களில் துவண்டுவிடும் நமக்கு, வேதனை வருத்தங்களால் வாடிவிடும் நமக்கு, பாவ சுமையால் பரிதவிக்கும் நமக்கு எவ்வளவு உயர்ந்த பாடத்தை கற்பிக்கிறார். இந்த பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன், என் வேண்டுகோளை அவர் கேட்டறினார் 1:27 என்கிறார். தீயோராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு மிகுதியாக நன்மைகளை அளிப்பார் அல்லவா? மத்தேயு 7:11 என்ற ஆண்டவருடைய சொற்களை மனத்தில் இருத்தி தொடர்ந்து ஜெபிப்போம். விடாது தேடுவோம், இடையறாது தட்டுவோம். மத்தேயு 7:7. வெற்றி நமதே. தியாகங்கள் செய்வோம். அண்ணா வரங்கேட்டு பெற்றெடுத்த தன் ஒரே மகனை ஆண்டவர் பணிக்கு அர்ப்பணிக்கிறார். நான் அவரை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் 1:28 என்கிறார். என்னை இவளது தியாக மனப்பான்மை. இறைவன் கொடுத்தார், இறைவனுக்கு கொடுக்கிறேன் என்கிறார். நம் இல்லங்களில் இறைப்பணிக்காக நம் மக்களை தூண்டுகின்றோமா? நம் இல்லங்களில் இறைப்பணிக்காக நம் மக்களை தூண்டுகின்றோமா? நமது முன்மாதிரிகையும் ஜெபமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்து அவர்கள் இறைப்பணிக்கு தாராள மனத்துடன் தங்களை அர்ப்பணிக்க உதவுகின்றனவா? நம்முடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, நம்முடைய உடைமைகளை, நமது ஆற்றல், நமது திறமை, திடன் இவற்றை ஆண்டவர் பணிக்கு தியாகம் செய்கிறோமா? தியாக உள்ளத்தை இறைவன் நமக்கு தர இந்த நவநாட்களில் சிறப்பாக வேண்டுவோம். சிறு சிறு தியாகங்கள் செய்ய முன் வருவோம். கோவிலில் பிற இடங்களில் வழிபடுவோம். அண்ணா தன் மகனை சீலோவில் உள்ள கோவிலுக்கு எடுத்து செல்கிறார் 1:24. பிள்ளையை 7 என்னும் குருவிடம் ஒப்படைக்கிறார் 1:25. இறைவன் அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் இருந்தாலும் வானங்களும் வான மண்டலங்களும் இறைவனை கொள்ள இயலாதென்றாலும் 1 அரசு 8:27. உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராம் அவர். மனிதரின் கையால் உருவான கோயில்களில் குடியிருப்பதில்லை. திருப்பணி 17:24 என்றாலும் குறிப்பிட்ட இடங்களில் அவர் மக்களோடு உறவாடுவது வீழிய மரபே. உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார். தொடக்க நூல் 28:16 என்று கூறி தான் தலையணையாக வைத்து படுத்திருந்த கற்களுக்கு பெத்தேல், கடவுளின் வீடு என்று பெயரிட்டு தொடக்க நூல் 28:10-22 அங்கு இறைவனை தொழுதார் யாக்கோப்பு. நம்முடைய பெயர் இவ்விடத்தில் விளங்கும். 1 அரசு 8:29 என்று கூறிய இறைவனுக்கு கோயில் கட்டி வழிபட்டார் சாலமோன். இந்த திருவருகை காலத்தில் அடிக்கடி கோவிலில் சென்று இறைவனை வழிபடுவோமா? கோவிலுக்கும் நமக்கும் உரிய உறவு என்ன? கோவில் பால் திருவழிபாடு, திருப்பள்ளி, கோயில் ஜபங்கள் பால் நமக்குரிய உரிமைகள், கடமைகள் என்ன? 2ஆம் வாசகம் நற்செய்தி லூக்கா இயல் 1 இறை வாக்கியங்கள் 45 முதல் 56 முடிய. இன்னும் 3 நாட்களில் இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். இப்புனித காலத்தில் நாம் கொண்டிருக்க வேண்டிய நல்ல உணர்வுகளை கன்னித்தாய் உரைத்ததாக லூக்கா கூறும் கீதம் இன்று நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. தூயாவி நிழலிட்டதால்
கன்னிமரி கடவுளுடைய மகன் எனும் திருக்குழந்தையை தன் உதரத்தில் தாங்கி நிற்கிறார். லூக்கா 1:35. உறவினலான எலிசபெத்து மரியாவின் வாழ்த்தை கேட்டதன் தூய ஆவிய துண்ட பெற்று உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ன உறக்க கூறுகிறார். 1:45. இந்த கட்டத்தில் இறைவனது அளவில்லா அன்பை நினைத்து பறைசாற்றும் மரியாவின் உணர்ச்சிகளை ஓர் வியத்தகு கீதமாக லூக்கா வடிவமைத்து தருகிறார். பழைய ஏற்பாட்டு கருத்துக்கள் பல, குறிப்பாக தான் பெற்ற மகவுக்காக சாமுவேலின் தாய் அண்ணா ஜெபித்து புகழ் கீத பகுதிகள் 1 சாமுவேல் 2:1-10 இதில் மிளிர் மணிகளாக கோர்க்கப்படுகின்றன. இறைவனுக்கு நன்றி பண்பாடுவோம். முற்காலத்தில் 1:46-49 அடியாளான தன்னை இறை அன்னையாக தாழ்நிலை நின்றவை மெசியாவின் தாயாக பாமர கிராம வாசியை பெண்களுள் பெரும் பேறு பெற்றவளாக உயர்த்தி அரும்பெரும் செயல் புரிந்த கடவுளை மரியா ஆராதிக்கிறார். தூயவர் என்பதே அவரது பெயர். 1:49 இறைவனின் சீரிய மீட்பு செயல் நினைத்து அவளது உடல் உள்ளம் உயிர் அனைத்துமே உவக்க என் உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது எனும் இம்மகிழ்ச்சி காணும் பாடுகிறார். நாம் அவரோடு சேர்ந்து இறைவன் நமக்கருளிய கொடைகளுக்காக பன்னீர் செய்ப்போம். நன்றி 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 இயேசுவே, என்றும் நன்றி உமக்கே, நன்றியும் உமக்கே. இறையரசு மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டும் தனக்கு மட்டுமன்று நம்பும் இஸ்ராயல், அதாவது இறை மக்கள் அனைவருக்குமே இறைவன் செய்கின்ற பேரிரக்கத்தை மரியா அடுத்து நினைவு கூறுகிறார். ஆபிரகாமில் தொடங்கி தம் ஊழியர் யாவருக்கும் அவர் காட்டி வரும் பிரமாணிக்கம் மனிதராய் பிறக்க இருக்கும் இயேசு மறை உண்மையில் நிறைவு பெறுகிறது. எனவே மரியா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றார். அவரையே நம்பி நிற்கும் அனைவருக்கும், குறிப்பாக தாழ்ந்தோரை, பசித்தோரை, எளியோரை ஆதரிக்கும் மீட்பரை, பகைவரை சிதறடைக்கும் சீலரை, இறையரசு மதிப்பீடுகளை அடையாள முறையில் மட்டுமின்றி உண்மையாகவே அமைக்க வரும் கடவுளை நினைத்து நன்றி கீதம் இசைக்கின்றார். 1:50-55 கிறிஸ்துவை முதல் நம்பிய அருள் நிறை மரியா தன்னோடு இணைந்து நன்றி உணர்வுடன் நாமும் இம்மகிழ்ச்சி கீதத்தை உதட்டால் மட்டுமின்றி உள்ளத்தாலும் வாழ்வாலும் பாட அழைக்கிறார். நாம் கடவுளுக்கு சொந்தம். நம்மிடம் உள்ளதெல்லாம் அவரிடமிருந்து வந்ததென்று 1 கொரிந்தியர் 4:7. நமக்கு மட்டுமல்ல, மக்கள் யாவருக்கும் அவர் அன்பு செய்கிறார். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்தோருக்கு உணவு அளிக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். திருப்பாடல் 146:7-9. எனவே நாமும் நம் கன்னித்தாயோடு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்போம். வாழ்த்துக வாயாலே, காண்க கண்ணாலே, கேட்க செவியாலே, மகுடம் தாழ்த்தி வணங்குமின்கள் என்று திருமழிசை ஆழ்வார் பாடுகின்றார். சமுதாய மாற்றத்திற்கு குரல் கொடுப்போம். இறைவனது மீட்பு செயல்களோடு ஒத்துழைக்க இறையரசை நாம் உலகில் நிறுவ மரியாளின் பாடல் நம்மை தூண்டும் ஒரு புரட்சி கீதமாகும். செருக்குற்றை சிதறடித்தார் இஃது அறநெறி புரட்சி. வலியோரை அரியணை என்று அகற்றினார். இது சமுதாய புரட்சி. நலன்களால் நிரப்பினார். இது பொருளாதார புரட்சி. எனவே நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் இந்த எழில் கீதம் ஓர் எழுச்சி கீதமாக மாறட்டும். முழு மனித விடுதலை வீரராய் பிறக்கும் இயேசு நமக்கும் அன்பு புரட்சி வீரராய், அவரோடு சமுதாயத்தில் ஒத்துழைக்கும் தொண்டராய் ஆகும் உற்சாகம் அளிப்பாராக. இவ்வாறு மரியாளின் கீதம் நமக்கும் பிறக்க இருக்கும் இன்றும் என்றும் ஒரு நன்றி கீதமாக, மகிழ்ச்சி கீதமாக, விடுதலை கீதமாக அமைவதாக. ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.